ஹலோ பசங்களா, இன்றைக்கி மே 3, ஸோ நாளைக்கு மே 4, நாளைக்கு உங்களோட நீட் எக்ஸாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்க வேண்டாம், புதுசாக எந்த சம்முமே நீங்கள் போட்டெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டர்ஸ், ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் சம்ஸை பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க, நாளைக்கு எதுவுமே வேண்டாம். நான் சில சாப்டர்ஸ்லாம் படிக்கல சார் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டர்ஸை மட்டும் நல்லா படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கான நாளில் முடியுங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கே சீக்கிரமாக போயிடுங்க. சீக்கிரமாக போயிட்டு காமாக இருக்கு. இது உன்னோட பிக் டே தான், உன்னோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ண டே தான். ஆனால் அதுக்கு பயப்படாது. நீ ஆல்ரெடி நிறைய மார்க் எக்ஸாம் எழுதியிருப்ப, நிறைய படிச்சிருப்ப. அதே மாதிரி இது ஒரு மார்க் எக்ஸாம்ன்றது மனசில் வச்சுக்கோ. காமாறு, ஒன்று பயப்படாத. இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் அனதர் எக்ஸாம். சரி சார், நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபிசிக்ஸில் என்ன பண்ணலாம்? ஃபிசிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம், இல்லை மிடில், இல்லை லாஸ்ட், அது உங்களோட விஷ் தான். ஸோ நீ ஆல்ரெடி என்ன மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கியோ அதே பேட்டர்ன் அங்கே ஃபாலோ பண்ணு. அங்கே புதுசாக ட்ரை பண்ணாத. நான் பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான் சார் அட்டன் பண்ணுவேன். எஸ், அஃப்கோர்ஸ் அங்கே அதையே பண்ணுங்கள், புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம். ஒன்று டிப் நம்பர் 1. செகண்ட் டிப் என்னென்னா, ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல அந்த 45 கொஷின்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உனக்கு தெரியும் நான் இந்த சாப்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு தெரியும். இந்த சாப்டரில் எனக்கு ஈஸியாக நான் சால்வ் பண்ணிடுவோம் எனக்கு தெரியும். முதல்ல அந்த சாப்டரில் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் தான் கொடுக்கும். ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வருவீங்க. டிப் நம்பர் 3 என்னென்னா, அப்படி சால்வ் பண்ணிட்டு வரும்போது சப்போஸ் உனக்கு ஒரு கஷ்டமான சம்ஸ் இருக்குன்னா, இல்லை அது வந்து ஆன்சர் வரல, எனக்கு 1 நிமிஷம் மேலே போகுது அப்படின்னும் போது அந்த சம்மை நீங்கள் விடுங்க. ஜஸ்ட் கிவ் இட் அப். சண்டெல்லாம் போட்டுட்ருக்காது கூட. அதுக்கு பதிலாக வேறு நிறைய ஈஸி சம்ஸ் அது ஃபாலோ அப் ஆகும், அதை முதல்ல அட்டன் பண்ணுங்க. ஸோ டிப் நம்பர் 4 என்னென்னா, கொஷின்ஸை நல்லா படிக்கும். முக்கியமாக எஸ்ஐ யூனிட்டில் அது இருக்கா இல்லைன்னு பாருங்கள். இல்லைன்னா எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். அது ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக் தான், ஆனால் அதை நம்ம பண்ணக்கூடாது. நெவர், அந்த எக்ஸாமில் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்த டிப் என்னென்னா, நீங்கள் அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது ஜஸ்ட் பி காம். மேத்தமெட்டிக்கல் எரர் பண்ண வேண்டாம். நல்லா ஈஸியாக தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுப்பாங்க, ஈஸியாக தான் சால்வ் பண்ண போகிறேன். பட் காமாக சால்வ் பண்ணு, பயப்படாமல் சால்வ் பண்ணு. ஓகேவா? ஸோ திங் இஸ் ஜஸ்ட் பி காம், கான்ஃபிடண்ட்டாக இரு. உன்னால் முடியும், நம்ப கண்டிப்பாக உன்னால் முடியும். யூ டிசர்வ் இட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.